வராகி வந்த பிறகுதான் என் வீட்ல ஒரு வெளிச்சமே வந்ததுன்னு சொல்லலாம். அவங்களால தான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. இப்ப கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்கேன். ஆஹா. அதுவும் நெறையா எனக்கு குடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ப்ரோகிராமுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு பிக் உண்டியல் வந்து இருந்தது. ஸோ என் பையனுக்காண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். பட் எல்லாமே நான் பார்த்தேன். எனக்கு அந்த பிக் உண்டியல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கி என்னோட வீட்டுக்கு வந்து வச்சுட்டேன். வச்ச பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிக் மேல ஒரு பிரியம் வந்தது. ஸோ அத வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இந்த காந்தாரான்னு ஒரு மூவி வேற வந்தது. ஆமா. அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நான் பயங்கர இன்ஸ்பைரன் ஆகி, சரி வாராகி அம்மன வந்து வீட்ல வந்து வாங்கி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்ல போய் வாராகி அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கி வீட்ல வச்சுட்டேன். எப்போ வாங்குனேன்னா மண்டே போல வாங்கி வச்சேன். எனக்கு வந்து உடனே பிரதிஷ்டம் பண்ணணும்னு தெரியாது. சரி நான் என்ன நினைச்சேன், நான் ஒர்க்கிங் பீப்புள்னால சரி ஒரு 5 டேஸ் கழிச்சு நல்ல நாள் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து திங்கிங் பண்ணி வாங்கினேன். பட் வந்து அந்த நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 5 டேஸ் வந்து என் வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஒரு அமானுஷ்யம் வந்து என் வீட்ல ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அத வார்த்தையால சொல்ல முடியாது. நான் என்னைக்கு பிரதிஷ்டம் பண்ணனோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான். தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சந்தோஷம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வராகி வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. இப்பவும் வந்து நான் ரொம்ப குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா குடுத்துட்டே இருக்காங்க. அத வார்த்தையால சொல்றது கண்டிப்பா. முடியாது.